بسم الله الرحمن الرحيم. السلام عليكم. Welcome to our channel. A.S. Abaya. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழிந்தவை. இறைவன் உங்கள் உருவங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை. மாறாக உங்கள் உள்ளங்களையும் செயல்களையும் பார்க்கின்றான். உங்கள் வீடுகளில் இறைவனுக்கு மிக விருப்பமானது அனாதைகளை அரவணைக்கும் வீடேயாகும். நிதானம் என்பது இறைவனின் தன்மையாகும். அவசரம் ஷைத்தானின் தன்மையாகும். லஞ்சம் வாங்குபவர் மீதும் லஞ்சம் கொடுப்பவர் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகட்டும். ஏழை எளியவர்களுக்கு உணவளியுங்கள். அனாதையின் தலையை இரக்கத்துடன் தடவுங்கள். நோயாளிகளை நலம் விசாரியுங்கள். இறைவனை அஞ்சுங்கள். உங்கள் மக்களிடையே நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நெருப்பு விறகைச் சாம்பலாக்கி விடுவதைப் போல் பொறாமை நற்செயல்களை சாம்பலாக்கிவிடும். ஒரு வினாடி நேர சிந்தனை ஓராண்டு கால இறைவணக்கத்தை விடச் சிறந்தது. உண்மையான வியாபாரி நபிமார்கள், தியாகிகள், நல்லடியார்கள் முதலியோர்களுடன் சுவனத்தில் இருப்பார். தன் அடிமைகளின் மீதும் பணியாட்களின் மீதும் தன் அதிகாரத்தை தவறாக பிரயோகித்தவன் சுவனத்தில் நுழைய மாட்டான். ஏழைகளின் கண்ணீர் கூறிய வாளுக்கு ஒப்பாகும். கூலியாளின் வியர்வை உலர்வதற்கு முன் அவருடைய கூலியை கொடுத்துவிடுங்கள். உன் சகோதரனின் துன்பத்தைக் கண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாதே. இறைவன் அவன் மீது கருணை புரிந்து உன்னை துன்பத்தில் ஆழ்த்திடுவான். தாயின் காலடியில் சுவர்க்கம் இருக்கிறது. உனது தந்தையின் அன்பை நீ பாதுகாத்துக்கொள். அதை முறித்து விடாதே. அவ்வாறு அதை முறித்துக் கொண்டால் இறைவன் உனது ஒளியைப் போக்கிவிடுவான். மானம் சாதிப்பது அறிவு நிறைந்த செயல். இனிமையான பேச்சும் ஒரு விதத்தில் தர்மம்தான். கல்வி கற்பதானது ஒவ்வொரு ஆண் பெண் மீது கடமையாகும். பசித்தவன் ஒருவனுக்கு வயிறு நிறைய நீ உணவளிப்பது மிகச்சிறந்த தர்மமாகும். பெண்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களில் நற்குணம் உடையவரே உங்களில் சிறந்தவர் ஆவார். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களைப் பொறுத்தே அமைகின்றன. Thanks for watching.